வெல்கம் ஆல் டு த லைவ் மீட்டிங். ஆக்சுவலி நமக்கு இப்போ ரவுண்ட் த்ரீ நடக்குது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில். ஸோ இந்த ரவுண்ட் த்ரீக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவில் லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட ரீஅலாட்மெண்ட்டுக்கான பில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்கிரேடேஷனுக்கு பில்லிங் கொடுக்கணுங்க. டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க டவுட் கேட்கலாம். யாருக்கு டவுட் இருந்தாலும் இந்த லைவ் மீட்டிங்ல கேட்கலாம். விஜயகுமார் சார், உங்களுக்கு டவுட் என்ன சொல்லுங்க சார். எஸ் சார், விஜயகுமார் சார். Hello. Yes, sir. Hello, எஸ் sir. சார். Sir, good evening. குட் ஈவினிங் Uh, சார். yes, sir. சார் என்னோட சன் வந்து 335 வாங்கியிருக்கிறதுனால நம்ம சென்டாக் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நான் எஸ் சார். சென்டாக் ரவுண்ட் த்ரீ இன்னைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் த்ரீக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே சார். இன்கேஸ் சென்டாக் ரவுண்ட் த்ரீல கிடைக்கலன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஃபோர்ல டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியுங்களா? எம்சிசியில் அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். எம்சிசிக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர்த் ரவுண்டுக்கு உண்டு. போன வருஷம் இருந்தது, அதுக்கு உண்டு. முந்தின வருஷம் இருந்தது. எவ்ரி இயர் ஃபோர்த் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. எம்சிசி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லையும் இது கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுடு உண்டு சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார், வெல்கம் சார். சசிகலா மேம், உங்களுக்கு என்ன டவுட் மேம்? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். 385க்கு செட்டிநாட்ல டென்டல் கிடைக்குமாங்க சார் தேர்ட் ரவுண்ட்ல? கிடைக்கும் மேடம். தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். கட் ஆஃப் நல்லாவே குறையும். டென்டலுக்கு வேகன்சி இருக்கு. ஓகே சார். வேற வேற ஏதாவது காலேஜஸ், பெஸ்ட் காலேஜஸ் டென்டல் இருக்காங்க சார்? இதோட பெஸ்ட் ராம ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் தான் பெஸ்ட் சொல்லுவாங்க மேடம், பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும். பட் ஓகேங்க செட்டிநாடு சார். டென்டலும் நல்ல கல்லூரி தான். ஓகேங்க சார். ராமகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ராமகிருஷ்ணா போடலாமாங்க சார்? போடுங்க மேடம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட செட்டிநாடு வைங்க. ராமகிருஷ்ணா கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்படி கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு செட்டிநாடு அலாட் ஆயிடும் அடுத்து இருக்கிறது. பட் ஸ்டில் நீங்க வந்து செட்டிநாடு போகலைன்னா வேற என்ன கல்லூரிலாம் போவோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு மினிமம் ஓகே ஒரு 10 காலேஜஸ் வைக்கிறது சேஃப். ஆனா உங்க விருப்ப ஆர்டர்ல வைக்கும் போது சேஃபா இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார். ஆதிபராசக்திங்க சார்? அது நீங்க வைங்க மேடம், நல்லா இருக்கு. ஆதிபராசக்தியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் மேம், வெல்கம் மேம். எஸ் மேம். டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க டவுட்டை நீங்க கேட்கலாம். டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜில் வந்து சார் இப்போ எஸ் சொன்னீங்க செட்டிநாடு, ராமகிருஷ்ணா ஃபியூச்சர் வந்து எப்படி சார் டென்டல் இப்போ பிடிஎஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? ஓரளவு அவங்களோட லைஃப் ரன் பண்ற அளவுக்கு ஸ்கோப் இருக்குமா சார்? சார், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்னாலும் சரி, பிடிஎஸ்னாலும் சரி, கோர்ஸ் படித்து முடித்த உடனே நமக்கு இன்கம் வருமா அப்படின்னா, கவர்மெண்ட் போஸ்டிங் போயிட்டா ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப்பை ரன் பண்ணுற அளவுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அதே கவர்மெண்ட் ஜாப் போகாமல் ஈவன் ஃபார் ஒன்லி எம்பிபிஎஸ் சொல்கிறேன், பிஜி சொல்லலை, எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சிருக்காங்க அல்லது பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கும்போது யூ ஷுட் அட்ராக்ட் யுவர் பேஷன்ஸ். அந்த ஒரு பர்மனண்டா இந்த டாக்டர்கிட்ட போனா நமக்கு நல்லா இருக்கு, பல்லுக்கு அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, இந்த ஒரு பேர் வந்து உங்களுக்கு கணிசமான பேஷண்ட்ஸுக்கு ஒரு கவர் பண்றதுக்கு மினிமம் 1 இயர்ல இருந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் சார். ஸோ இந்த டென்டல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் முடிச்சவங்களுக்கு பொறுமை வேணும். 3 வருஷம் அவங்க தாக்கு பிடிச்சி ஒரு இடத்துல டென்டல் கிளினிக் தொடர்ந்து ரன் பண்ணி டிசிப்ளின்டா எப்ப பேஷண்ட்ஸ் வந்தாலும் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். பேஷண்ட்ஸ் ஃப்ளோ அந்த டென்டலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா பேஷண்ட் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார். எஸ் சார். சஞ்சய் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களாப்பா? சஞ்சய் சார் சார் ஒன்று சார் குட் ஈவினிங் சார். நன்றிங்க சார். சார் ஒரு டவுட் சார், இன்னொன்று சார். சொல்லுங்க சார்.
சார் இப்போ இந்த வருஷம் பிடிஎஸ் வந்து சேர்ந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நீட்ல வந்து எம்பிபிஎஸ் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ் கிடைச்சதுன்னா ஃபைன் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பா 10 லட்சம் ஃபைனுங்க சார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதி நல்ல மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் போலான்னு சொல்றவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 lakh ஃபைன் கம்பல்சரிங்கிறது தெரியாது. அப்படி தெரியாமையே அவங்க படிச்சு நீட் எழுதினா கூட அவங்களுக்கு இப்போ இப்போ பிடிஎஸ் சேர்ந்தப்போ ஒரு நீட் ஸ்கோர் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கூட நீட் ஸ்கோர் அடுத்த தடவை வரதில்ல. காரணம் என்னன்னா பிடிஎஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவலி உங்களுக்கு எம்பிபிஎஸ் மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுக்கும் அதுக்கும் சிமிலரா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் பிடிஎஸ்ல அவங்க மார்க் வாங்குறதுக்கு படிப்பாங்களா, நீட் எக்ஸாமுக்கு உட்காந்து படிப்பாங்களா? சரிங்க சார், சரிங்க சார். நீங்க பிராக்டிக்கலா நம்ம இங்க யோசிக்கணும் இல்லைங்க சார். அவங்க ஒரு காலேஜ் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே எப்படிங்க சார் இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க ஒரு டெடிகேட்டடா படிக்க முடியாம டைம் இருக்காது இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸும் குழந்தைங்க தானே. அப்போ அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார். சஞ்சய், இப்போ உங்க டவுட் நீங்க கேட்கலாம்ப்பா. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. மிக்க நன்றிங்க சார். வெல்கம் சார். சார் இப்போ சார் இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங்ல ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டா ரெண்டுலயுமே நம்ம சீட் எடுத்துட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டேட் கோட்டா இதுல ஸ்டே ரவுண்ட் வரையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார்? ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டா ரெண்டுலயுமே? இல்லப்பா, நீங்க எதுல சீட் எடுத்தாலும் 3rd ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். எப்பவுமே ஓகே சார். 3rd ரவுண்ட் வரைக்கும் யாரு எங்கேயுமே ஜாயின் பண்ணாம வெறும் கையோட இருக்காங்க, அவங்க இன்னும் எங்கேயும் எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுப்பா. அது ஆயுஷா இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி. ஃபைனல் சார் ரவுண்ட் அப்படிங்கிறது அதுக்கு முந்தின ரவுண்ட் வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்காங்க அவங்களுக்கு தான். இல்ல சார், இப்போ நம்ம ஆயுஷ்ல ஒரு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் எடுத்துட்டோம்னா நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இதுக்கு ஸ்டே ரவுண்ட் வரையும் ட்ரை பண்ணலாமா இதுக்கு சார்? நீங்க வரலாம். சாரி ஆ, சாரி, அது எம்பிபிஎஸ்க்கு கேக்குறீங்க. ம் ஆயுஷ்ல நீங்க ஆ ஆயுஷ் கவுன்சிலிங்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க ஆயுஷ்ல ஆல் இந்தியால சீட் எடுத்தாலும் சரி, ஸ்டேட்ல எடுத்தாலும் சரி, ஆயுஷ் கவுன்சிலிங்ல நீங்க ஒரு சீட் எடுத்து ஜாயின் பண்றவங்க எம்பிபிஎஸ்க்கு ஸ்ட்ரே வேகன்சி வரைக்கும் தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கிடைச்சதுன்னா அந்த சீட்டை ரிசைன் ஓகே பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆயுஷ் எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஒரு ரிசிக்னேஷன் டேட் வித்தவுட் ஃபைன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க ரிசைன் பண்ணணும், இல்ல அந்த டேட்டுக்கு முன்னாடி இங்க ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் ரிசல்ட் வந்துடணும். அப்படி வரலன்னா ஒன்றும் பெருசா இருக்காது, மேக்ஸிமம் 1 lakh ஃபைன் அந்த மாதிரி வரும், அவ்வளவுதான் ஆயுஷ்க்கலாம். ஓகே சார். எவ்வளோ சார் நம்ம ஸ்டே ரவுண்டுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு? பிடிஎஸ்னா எவ்வளோ சார் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஆல் இந்தியா ஸ்டேட் ரெண்டுக்குமே சார்? பிரைவேட் காலேஜ்னா 2 lakh பே பண்ற மாதிரி இருக்கும்பா. கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்னா 5 lakh பே பண்ற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆல் இந்தியாவுக்கு ஓகே ஆஸ் சார். யூஷுவல் நீங்க பிரைவேட்டுக்கு எந்த ரவுண்ட்னாலும் 2 lakh பே பண்ணி தான் ஆகணும், செக்யூரிட்டி டெபாசிட். ஆல் இந்தியா ஸ்டே ரவுண்டுக்கு சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சார் ஆல் இந்தியால ஸ்டே மோஸ்ட்லி ரவுண்டுக்கு கவர்மெண்ட் பிரைவேட் இல்லாம? காலேஜஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பெரிய லெவல்ல இது இருக்காதுப்பா. அந்த 5 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே சார். சரி. ஓகே சார். சார் 464 பிசிக்கு ஆல் இந்தியா கோட்டால பிடிஎஸ்லாம் அதர் ஸ்டேட் வாய்ப்பு இருக்கா சார்? ஸ்டே ரவுண்டு போன வாட்டி ஸ்டே ரவுண்ட்லலாம் 1,16,000 கிடைச்சிருக்கு சார். கிடைக்கும்பா, கிடைக்கும். ஏன்னா ஸ்டே ரவுண்ட்ல பிடிஎஸ் வேகன்சி வரும், கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சரிப்பா சரிப்பா, ஆல் த பெஸ்ட்பா. வசந்த தேங்க்யூ சார். எஸ் மேம். வசந்தா ஸ்ரீனிவாசன், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் மேடம். சார் என்னோட பொண்ணுக்கு வந்து 483 பிசி எஸ் ஒரு எஸ்எஃப் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு சார். எஸ் மேம். நாங்க வந்து இஎஸ்ஐசி ஐபி கோட்டா இதுல எலிஜிபிளா இருக்கிறோம், அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். எஸ் ஸோ மேம். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா, செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டாவும் அப்ளை பண்ணேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஓகே பட் தேர்ட் ரவுண்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்றதுனால நான் தேர்ட் ரவுண்டு ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணியிருக்கிறேன் சார் நான். ஓகே ஸோ இந்த ரெண்டுக்கும் எனக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தெரியல சார் எனக்கு. சப்போஸ் தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்களேன் சார். கண்டிப்பா மேம். இப்போ ஆல் இந்தியால நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க.
அங்க கிடைக்கலன்னா தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா போலான்னு இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஆல்ரெடி சீட்டு ஸ்ரீ அப்ப கிடைக்கும். மூகாம்பிகை காலேஜ்ல கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அப்ப திருப்பியும் வந்து தேர்ட் ரவுண்ட்ல கூட உங்களுக்கு வேகன்சி கவர்மெண்ட் கோட்டால இருந்தா பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கும். சரிங்க மேடம், இப்போ நான் ஓகே உங்களுக்கான சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேடம். நீங்க ஓகே சார். ஒருவேளை ஆல் இந்தியா கோட்டால தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் ஓகே சீட்டு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆனா ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுக்கு சாய்ஸ் லாக்கிங்லாம் வரும். ஓகே அப்ப நீங்க ஓகே எல்லா சாய்ஸையும் இதுல எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. சாய்ஸை எடுத்து விட்டுட்டு 0 சாய்ஸ் வச்சாலே உங்களுக்கு எந்த காலேஜும் அலாட் ஆகாததுனால உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன் கிடையாது, ஒரு பைசா கூட ஃபைன் வராது. ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா இது தமிழ்நாடு கவுன்சிலிங்ல. தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ஆல் இந்தியால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுக்கு சாய்ஸ் லாக்கிங் முடியிற மாதிரி டேட் வைப்பாங்க. இப்ப வச்சிருக்காங்க. ஒருவேளை ஆல் ஓகே இந்தியா ரிசல்ட்டை தள்ளி போட்டாங்கன்னா ஓகே தமிழ்நாடு ரெசிக்னேஷன் டேட்டு அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் டேட்டை தள்ளி போடுவாங்க அக்கார்டிங்லி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தோம், ஆல் இந்தியா தள்ளி வச்சிருக்காங்க, அதனால நாங்க தள்ளி வைக்கிறோம். ஓகே. ஆல் இந்தியா தள்ளி வச்சிருக்காங்க, நாங்க தள்ளி வைக்கிறோம். 2 தடவை தமிழ்நாடு ஆல் இந்தியா தள்ளி வைக்கிறப்பெல்லாம் நம்ம தமிழ்நாடு தள்ளி வச்சாங்க. எஸ் ஸோ சார், எஸ் அந்த சார். ஒரு விஷயத்தை தான் எனக்கு இப்பவும் ஃபாலோ அதுதான் பண்ணுவாங்க. அதாவது அங்க ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஆல் இந்தியா கோட்டால ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் இங்க ரெசிக்னேஷன் டேட் முடிஞ்சு போகுமா அப்படின்றதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல. 100% முடியாது மேடம். அதற்கான விளக்கம் தான் நான் சொன்னேன். ஒருவேளை ஆ. உங்களுக்கு ரிசல்ட் 8ஆம் தேதி ஆல் இந்தியா கோட்டா விட்டா இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரெசிக்னேஷன் டேட்டு 9/10 மதியானம் 2 மணின்னு வச்சிருக்காங்க. ஒருவேளை எஸ் சார். ஆல் இந்தியா ரிசல்ட் 9ஆம் தேதின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாடு ரெசிக்னேஷன் டேட்டு 10ஆம் தேதிக்கு வச்சிருவாங்க. ஆல் இந்தியா ரிசல்ட் ஓகே ஓகே 10ஆம் தேதின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 11ஆம் தேதின்னு வச்சிருவாங்க. அப்ப அந்த ஓகே ரெசிக்னேஷன்லாம் சார். ஓகே முடிஞ்சு சார். நமக்கு வந்து ஓகே சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் தேர்ட் ரவுண்டுக்கு. அப்ப நீங்க என்ன ஓகே பண்ணிடலாம், சாய்ஸை ஓகே ஃபுல்லா 0 ஆக்கி விட்டுறலாம், இல்ல சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாம விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபைன் கிடையாது. ஒருவேளை ஆல் இந்தியால சீட் கிடைக்கல தேர்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது, தமிழ்நாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். எஸ் சார், எஸ் சார் அப்ப சார். தமிழ்நாட்டுல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு காலேஜ் அலாட் ஆகுதுன்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலைன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லாம போயிருவீங்க. தமிழ்நாட்டுல 4th ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிருவீங்க. ஓகே 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 சார். ஓகே சார். இதுதான் மேடம் எனக்கு இப்ப உங்களுக்கான டவுட் வந்து தமிழ்நாட்டுல இப்ப கிடைச்ச காலேஜ் ஓகே தான். மேபி வந்து எனக்கு இஎஸ்ஐ கோட்டால ஆல் இந்தியால கிடைச்சதுன்னா இங்க எனக்கு ஃபோர்ஃபீச்சர்ஸ் வருமா அப்படின்ற ஒரு டவுட் தான் சார். இப்ப அங்க நீங்க ஜாயின் கிடைக்கலன்னா இங்க பண்ணிட்டீங்களா கண்டிப்பா இல்லையா மேடம்? இங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டீங்க எஸ் சார். அப்படின்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நீங்க இன்னும் சீட்டு ஜாயின் பண்ணல, திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல இல்ல ஜாயின் இல்ல பண்ணிட்டீங்க இல்ல. அப்படின்னா நீங்க ஒரே பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதி, ஓகே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ் இப்போ உங்களுக்கு எஸ் சார். எஸ் ரெசிக்னேஷன் சார். டேட்டு தமிழ்நாடு, அதாவது ஆல் இந்தியா ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் தான் தமிழ்நாட்டுக்கு. போன வருஷம் அப்படித்தான் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷம் அப்படித்தான் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷம் அப்படித்தான் பண்ணாங்க. இல்ல அப்படின்னா சரிங்க சார். தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் வைக்கிறதுக்கான மீனிங்கே இல்லாம போயிடும். எஸ் சார். எஸ் சார். எஸ் தமிழ்நாடு சார். ஏன் எக்ஸாக்ட்லி செகண்ட் சார். ரவுண்டுக்கு மீனிங், தமிழ்நாடு ஏன் செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க? வித்தவுட் ஃபைன் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணி விடணும். இங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால எஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு வழிவகை செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஓகே. முன் வச்சு தான் அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க. எஸ் சார். எஸ் அப்ப சார். எஸ் சார். ஆல் இந்தியா ரிசல்ட்டுக்கு முன்னாடி இங்க ரெசிக்னேஷன் டேட் முடிஞ்சு போச்சுன்னா இவங்க என்ன எண்ணத்துல இதை செயல்படுத்துறாங்களோ அந்த எண்ணமே மீனிங்லெஸ்ஸா போயிடும். அதனால ஓகே 100% உங்களுக்கு ஆல் இந்தியா ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள், நீங்க 8ஆம் தேதி ஆல் இந்தியா ரிசல்ட்னா இப்ப இருக்க 9ஆம் தேதி, ஒருவேளை ஆல் இந்தியால ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்ல 2 தடவை ரிசல்ட் வந்துருச்சு, நாங்க ரிசல்ட்டை தள்ளி வைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடும் ரெசிக்னேஷன் டேட்டை தள்ளி வைப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அப்ப நான் கான்ஃபிடென்ட்டா தேர்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு நான் அப்ளை சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கிறேன் சார். தாராளமா அதுதான் கொஞ்சம் தாராளமா சாய்ஸ் பண்ணலாம்.
தாராளமா ஓகே 100% நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்தது மேடம், ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆல் இந்தியா கோட்டா எஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணினேன், ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்ல எனக்கு ஒரு எஸ் காலேஜ் அலாட் ஆனுச்சு, ஆனா தமிழ்நாடு எஸ் ரிசிக்னேஷன் டேட் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு விஷயம் வராது. இன்கேஸ் ஓகே தமிழ்நாடு ரிசிக்னேஷன் ஓகே டேட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோமே, ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல அப்படி நடந்துட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கேக்குறீங்க நீங்க. அதனால நான் அந்த ஆ ஆன்சர் சொல்றேன். அப்போ தமிழ்நாடுக்கு இன்னைக்கு ரெசிக்னேஷன் டேட் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தான் ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட் வருது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் 100% வராது சொல்றேன். ஒருவேளை அடுத்த நாள் தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னா, ஓகே நீங்க தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. 10 லட்சம் ஃபைன் அது இதெல்லாம் வந்துடும். அதே ஆமா சமயத்துல ஆல் இந்தியாலையும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்க போய் ஜாயின் பண்ணலன்னா பெருசா ஒன்றும் பிரச்சனை வராது. அந்த 5000 ரூபாய் ஃபைனா போயிடும். நீங்க ஆல் இந்தியால 4th ரவுண்டுக்கு எலிமினேட் ஆயிருவீங்க, அவ்வளவுதான். பட் உங்க ஓகே சீட்டு, தமிழ்நாடு சீட்டு பத்திரமா உங்ககிட்ட இருக்கும். நீங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. இந்த ம் சீட்டுக்கு ஆபத்து வராது. ஒருவேளை ஒரு பிளிப் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடு ரிசிக்னேஷன் டேட் முடிஞ்சு ஆல் இந்தியா ரிசல்ட் வந்துச்சுன்னா, இதுதான் சுச்சுவேஷன். அப்ப கூட உங்களுக்கு என்ன ஆகாது, 5000 ரூபாய் ஃபைன் போகுமே தவிர ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாடு சீட்டுக்கு பாதகம் வராது. ஓகே அப்ப நான் கான்ஃபிடென்ட்டா தேர்ட் ரவுண்டு ஆல் இந்தியா கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். பண்ணிடலாம். பட் ஓகே இப்போ இடையில இந்த பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருங்கிறதுனால நான் திருப்பியும் உறுதிப்பட நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல் இந்தியா கோட்டா ப்ளீஸ் சார். ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் தான் தமிழ்நாடு ரிசிக்னேஷன் டேட். ஆல் இந்தியா கோட்டா ஓகே ரிசல்ட் 8ஆம் தேதினா 9ஆம் தேதி ரிசிக்னேஷன் டேட். ஆல் இந்தியா கோட்டா ஓகே ரிசல்ட்டை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்கன்னா 10ஆம் தேதி தமிழ்நாடு ரிசிக்னேஷன் டேட்டை தள்ளி வைப்பாங்க. ஓகே ஓகே சார். ஓகே எஸ். ஓகே இதுல பாசிபிலிட்டிஸ் எனக்கு ஏதாவது சம் பெர்சன்டேஜ் இருக்கா சார்? ஐபி கோட்டாக்கு வந்து 483 பிசிக்கு கிடைக்கிறதுக்கு எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? யூஸ்வலா தேர்ட் ரவுண்டுக்கு ஐபி வார்டுக்கு வேகன்சி வரதில்லைங்க மேடம். ஓகே சார் ஓகே சார் அதனால ஓகே அது மட்டும் ஓகே இல்லாம த்ரூ அவுட் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு 500க்கு மேல இருக்கவங்களோட எண்ணிக்கை, 500 மதிப்பெண்களுக்கு வரைக்கும் இருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கு. போன வருஷம் அளவுக்கு இருக்கு. அதாவது போன வருஷம் ஓகே ஈஸியா கேட்ட கொஷின் பேப்பர்ல 500க்கு மேல எத்தனை பேர் இருந்தாங்களோ அதே டிஃபிகல்ட்டா கேட்ட கொஷின் பேப்பருக்கும் 500க்கு மேல இருக்கிறாங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே 600க்கு மேல ஓகே இருக்கவங்களோட எண்ணிக்கை தான் குறைஞ்சிருக்கு. ஸோ டு பி ஃப்ராங்க், இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா அவங்கள குழப்பி விட்டுறக்கூடாது. எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எனக்கு அதனால அந்த டவுட். ஓகே கொஞ்சம் ஓகே டவுட், ஓகே அது சார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. உண்மையை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஸ் மேம். சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். இது ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா இருந்தது. இன்னைக்கு ஐ எம் சோ கிளியர் அபவுட் திஸ் சார். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். இது தேங்க்யூ நிறைய பேரண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு விளக்கம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டவுட் கேட்டிருக்கீங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ சார் மச் குட் சார். ஈவினிங். தேங்க்யூ சார். எஸ் மேம். விஜயகுமார் சார் லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். விஜயகுமார் சார். எஸ் சார், ஐ ஹேவ் ஒன் மோர் டவுட் சார். எஸ் சார். சார் இப்ப வந்து நம்ம சென்டாக்ல வந்து ரவுண்ட் 3 வந்து நம்ம ஒரு காலேஜ் கிடைச்சது அப்படின்னா ரவுண்ட் 4ல வந்து நம்ம வந்து ரெசிக்னேஷன் பண்ணி இது பண்ணுமா சார், அப்கிரேடேஷன் மாதிரி போயிடலாமா சார்? சார் இப்படி இப்போ போனா ரவுண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கா சார் நமக்கு? ரவுண்ட் 3 சீட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதை ரிசைன் பண்ணவே முடியாது. அப்படிங்களா? ஓகே சார் ஓகே. அதுதான் உங்க ஃபைனல் காலேஜ். ரவுண்ட் 3 முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்க என்ன காலேஜ்ல இருப்பீங்களோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டா இருக்கலாம், செகண்ட் ரவுண்ட் சீட்டா இருக்கலாம், தேர்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகி ஜாயின் பண்ணிருக்கலாம், ரீ அலாட் ஆகி ஜாயின் பண்ணிருக்கலாம், ரீடைன் ஆயிருக்கலாம். எந்த சீட்டா இருந்தாலும் ரவுண்ட் 3 முடிவுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன காலேஜ்ல எந்த கோட்டாவா வேணா இருக்கலாம். ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா, எம்சிசி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், சென்டாக்கு, அதே போல ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, வாட் எவர் என்எம்சி ரூல்ஸ். இது தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் இருக்காங்களோ அந்த காலேஜை அவங்க குவிட் பண்ண முடியாது. அதுதான் அவங்க ஃபைனல் காலேஜ். சரிங்க சார். ஏன்னா இப்ப சென்டாக்ல வந்து தேர்ட் ரவுண்ட்ல தான் 2 காலேஜ் ஓபன் ஆகுது சார். ஆமாங்க சார். அந்த தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணினீங்கன்னா அது உங்க ஃபைனல் காலேஜ். அந்த காலேஜை விட்டு போக முடியாது. ஓகே சார். இப்ப வெங்கடேஸ்வரா காலேஜ் எப்படி சார், எதுவும் ஐடியா இருக்குங்களா சார்? சார் இட்ஸ் அ குட் காலேஜ். அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாட் பேட், நல்லா தான் இருக்குதா சொல்றாங்க சார். அப்படிங்க. எஸ். ஓகே. பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா. ஓகே சார். பாண்டிச்சேரியில் தேங்க்யூ சார். இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா காலேஜ் கம்ஸ் அண்டர் சென்டாக் புதுச்சேரி. அதான் சார். எஸ் சார். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை. எஸ் சேம் சார். குரூப். தேங்க்யூ சார். வெல்கம் சார், வெல்கம் சார். எஸ் சார்.
சங்கீதா மேம் ஹலோ. லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க மேடம். மேம் வரிசையா பார்த்துடலாங்க மேடம். சங்கீதா மேடம் உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க மேம். சங்கீதா மேம். ஹலோ. ஹலோ. எஸ் மேம், எஸ் ஹலோ மேம். சார், கேக்குதா? கேக்குது மேம், சொல்லுங்க. சார் நாங்க வந்துட்டு இப்போ ரவுண்ட் 2ல வந்து எங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு சார், கவர்மெண்ட் காலேஜ். ஓகே. இப்போ நாங்க வந்து ரவுண்ட் 3க்கு வந்து ஒரே ஒரு காலேஜ், எங்களுக்கு டிசைட் காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் சார், எம்சிசில. ஓகே. அந்த இப்போ நாங்க இப்போ அந்த காலேஜ் ஒருவேளை அதுல கிடைக்காம நாங்க தமிழ்நாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல சார்? அது எதுவும் பிரச்சனை வருமா? தமிழ்நாட்டுல ரெண்டுத்துலயுமே ஒரே காலேஜ் தான் எங்களுக்கு லாக் ஒரு பண்ண போறோம், இல்லைன்னா இந்த காலேஜ்ல இருந்துப்போம் சார். நீங்க வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கீங்க. உங்க டவுட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆல் ஓகே இந்தியாவில் சார். எக்ஸாம்பிளுக்கு எம்எம்சி ஒரு காலேஜ் எம்எம்சி சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கும் ஆ தேர்ட் ரவுண்ட் எம்எம்சி மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆல் ஆ இந்தியால தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க ரெசிக்னேஷன் டேட் இருக்கும். ஓகே சார். தமிழ்நாட்டுல ரெசிக்னேஷன் டேட்டுங்கிறது ஆல் இந்தியா ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள்ல தான் இருக்கும். ஓகே சார். அப்போ அங்க எம்எம்சி கிடைச்சிருச்சுன்னா நீங்க இங்க ரிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். தமிழ்நாடு என்ன தெளிவா முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிபரியில காலேஜ்ல நேர்ல போய் ரிசைன் பண்றதுக்கு டைம் மேபி இல்லாம கூட போகலாம் அப்படின்ட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ஆன்லைன்ல ரிசைன் பண்ணிக்கலாம். ரிசைன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஆனா உங்க காலேஜுக்கு போனா தான் ஒரிஜினல் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆ ஆ ஆமா சார். அப்போ நீங்க ஒன்று பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் சில பேரண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஃபியூ தௌசண்ட் ரேங்க்ஸில் தான் நமக்கு ஆல் இண்டியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன காலேஜில் இருக்கோமோ அங்கே தான் ஆக்சுவலாக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த காலேஜில் ஆ இருந்து நீங்கள் வெப்சைட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே கொடுத்து ஒரிஜினல்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 6 நாள் டைம் இருக்கும் ஆல் இண்டியாவில் ஜாயின் பண்ண. ஆல் இண்டியாவில் என்ன காலேஜ் கிடைச்சதோ அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ அதுதான். அப்புறம் இன் ஒருவேளை ஆல் இண்டியாவில் ம். அலாட் ஆகலைன்னா பிரச்சனையே இல்லை. அலாட் ஆனாதான் பிரச்சனை. ஆல் இண்டியாவில் அலாட்டே ஆகலைன்னா தமிழ்நாடுக்கு யூ கேன் வெயிட். கிடைச்சதுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல கிடைச்ச காலேஜுக்கு போறீங்க. கிடைக்கலன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இப்போ என்ன காலேஜில் இருக்கீங்களோ ஹாப்பிலி யூ வில் கண்டினியூ. அவ்வளோதான். ஓகே சார், அப்போ நாங்க எம்சிசில வந்து சாய்ஸ் ஃபில் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? நத்திங் அதுதான் டு டவுட் வரி. இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி யூ ஆர் டூயிங் புண்ணியம். எப்படின்னா உங்களுக்கு அங்கே கிடைச்சி போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு ஸ்டேட் கோட்டால ஆட் ஆக போகுது. ஓகே கிடைக்கலன்னா சார். அது இல்ல ஒன்றும் இன்னைக்கு தப்பு வந்து இல்லை. இல்ல ம். சார், இன்னைக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ரெண்டுத்துலயுமே பண்ணாம இருக்கிறது வந்து சேஃப்ங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க, அதனாலதான் டவுட் பொய்ப்பா வந்துச்சு அந்த சார். புரளிகள் பொய்கள் இதெல்லாம் நம்பாதீங்க. அன்னெசரிலி தே ஆர் டூயிங். ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆக வேண்டிய சீட்டை வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். எதுக்கு பயப்படணும்? சொல்றவங்க எல்லாம் டாக்டர்ஸா? சொல்றவங்க எல்லாம் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? கிடையாது. ஸோ அதான் சார் தயவு உங்ககிட்ட செய்து அந்த கேட்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. கன்ஃபியூஷனே தேவையில்லைப்பா. நான் சொல்றேன், நீங்க ஓகே சார். கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் ஆல் இந்தியாலையும் பண்ணுங்க. கண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க தேர்ட் ரவுண்ட்ல இதே போலதான் திருநெல்வேலியில 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுமே சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க. அதுல 8 பேர் யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுட்டு ரெண்டுலயும் பண்ணா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு 8 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கை எடுத்து விட்டாங்க ஆல் இந்தியா கோட்டால. அந்த 2 பேர் தைரியமா சாய்ஸ் ஃபில்லிங் வச்சாங்க. அந்த 2 பேருமே ஒருத்தர் எம்எம்சி ஸ்டான்லி கிடைச்சி ரீஅலாட்மெண்ட் போய் ஒருத்தர் எம்எம்சி போயிட்டார், ஒருத்தர் ஸ்டான்லி போயிட்டாங்க. மீதி 8 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் அவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்கல. ஓகே சார். ஓகே சார். அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட்னு ஒன்று கொடுக்கும்போது ஏன் நீங்க வந்து ஓகே சார். பயப்படணும்? ஆல் இந்தியாலையும் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க, தமிழ் ரெண்டுலையும் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்கன்னு சொல்றது எல்லாமே ஜிம்மிக்ஸ். தேவையில்லாத ஒரு ஓகே சார். பயத்தை கிளப்பி விடுறது. ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கலாம் ரெண்டுமே சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு. ஓகே சார், நிம்மதி. அதுலயும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதை சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் நம்ம இப்போ இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நாங்க வந்து தமிழ்நாடுல தாராளமா சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போதைக்கு அப்போ தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாமா சார்? ரெஜிஸ்டர் நீங்க பண்ணணும்ப்பா. நான் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் ஓகே சார். பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா அந்த ரெஜிஸ்டர் ஓகே சார். பண்ணணும். ஓகே சார். ஓகே. சரிப்பா, தேங்க்யூ சரி. சார். ஓகேப்பா, ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட்ப்பா. கிஷோர் லைன்ல இருந்தா தேங்க்யூ. உங்க டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. கிஷோர். சார் ஹலோ, கிஷோர், கேக்குங்களா சார்? கிஷோர் சொல்லுங்க. ஹலோ கேக்குது. ஆ, சார், நான் வந்து தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்ல வரும் சார். ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல வந்து தெலுங்கு மைனாரிட்டி சீட் அலாட் ஆச்சுங்க சார். பட் நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே.
இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட்ல போட்டோம்னா ப்ரியாரிட்டி இருக்குங்களா சார்? தேர்ட் ரவுண்ட்ல வந்து தெலுங்கு மைனாரிட்டியோட ரேங்க் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தா ப்ரையாரிட்டிங்கிற ஒன்று போயிடும். ஓகே சார். அது சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். சீட் மேட்ரிக்ஸ் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா 9ஆம் தேதி ஈவினிங்கோ ஆமாங்க. 10ஆம் தேதியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் அவன் சொல்லிட்டான். அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, என்ஆர்ஐ இது எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்வர்ஷன்னா என்ன கண்ணு? தேர் வில் பி நோ ப்ரையாரிட்டி ஃபார் லிங்குவிஸ்டிக், ரிலீஜியஸ், என்ஆர்ஐ கோட்டா. ப்ரையாரிட்டி ஓகே போய் சார். அப்படி ஒன்று இருக்காது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா. இந்த இடத்துல தெலுங்கு மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகாம இருந்ததுன்னா, கடைசி ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க சீட் எடுக்கல அப்படின்னு இருந்ததுன்னா மேபி ப்ரையாரிட்டி இருக்கும். பட் அக்கார்டிங் டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் ஆகுது தேர்ட் ரவுண்டுக்கு. என்ஆர்ஐ சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டிலாம். அப்போ ப்ரையாரிட்டிங்கிற ஒன்று அடிபட்டு போயிடும். ஓகே சார். அதான்ப்பா. பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து சீட் அலாட் ஆயிருக்குங்க சார் தேர்ட் ரவுண்ட்ல. தேர்ட் கடைசி சீட் ரவுண்ட் அலாட் அலாட் ஆயிருக்கு. ஆயிருக்குப்பா. பட் நான் என்ன சொல்றேன், மேபி அது ரீடைன்ட் ஆயிருக்கலாம். இந்த போன வருஷம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரலப்பா கன்வர்ஷன் ஆனதுக்கு. போன ஓகே ஓகே வருஷம் சார். வந்து காம்படிஷன் ஹெவியா இருந்தது. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருக்காது. ஓகே சார். இப்போ ரேங்க் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகி இருந்தா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். மேபி நீங்க சொல்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இருக்காம்ப்பா. இன்னும் ஒரு 100-200 பேர் தெலுங்கு மைனாரிட்டியில ரேங்க் லிஸ்ட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி இருக்கும். வாய்ப்பு இருக்கு சார். இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எப்போ உறுதிப்படுத்த முடியும்? ரேங்க் இது சீட் சீட் மேட். மேட்ரிக்ஸ் வந்தாதான் உறுதிப்படுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ சார். சரிப்பா, ஆல் தி பெஸ்ட்ப்பா. கிரண் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு கேளுங்க கிரண். சார் இது ரிப்பீட்டட் டவுட்டு, இதுக்கு ஆ முன்னாடி கேட்டதுதான். சொல்லுங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டில் இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஆ நான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த சென்டருக்கு கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஆ இந்த மாதிரி ரெசிக்னேஷன் டேட் வந்து தள்ளி போகுமான்னா அது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலிப்பா அங்கே நான் இது வந்து பப்ளிக் மீட்டிங், இட் வில் பி போஸ்டட் இன் யூடியூப். பட் ஸ்டில் ஓப்பன் ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கால் அட்டன் பண்ணுறவங்க எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகே, கால் அட்டன் புரியுது. பண்ணுறவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் தெரியாது. சுச்சுவேஷன் தெரியாது. ம் ம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 8ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வருமா வராதா? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. வராது. இல்ல பேஸ்ட் ஆன் ஷெட்யூல். வராது. எனக்கு வரும் வராதுங்கிறத தாண்டி தெரியாதுங்கிறது தானே கரெக்டான ஆ, ஆன்சர். கரெக்ட் கரெக்ட். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, வராதுங்கிறது ஜென்யூன் ஆன்சர். கரெக்ட். நடக்க போறாது. ஏன்னா ஏன்னா ஆக்சுவலா இப்போ எப்படி சுச்சுவேஷன் புரியுதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் இப்போ வந்து ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். ம் ஒரே ஒரு ரிஸ்க் எனக்கு பயமா தோணுதுன்னா தமிழ்நாடு ரெசிக்னேஷன் தள்ளி போகாம போகுது, அது மட்டும்தான் டவுட், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 100% ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் தள்ளி போனா அதுக்கு அடுத்த நாள் என்னைக்கு அவன் ரிசல்ட் விடுறானோ அதுக்கு அடுத்த நாள் ரெசிக்னேஷன் டேட். ஓகே சார், தள்ளி போனா அது தள்ளி ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு. ஸோ அந்த ஆனா கான்ஃபிடன்ஸ் நான் நிறைய இதுல பார்த்தேன், எனக்கு இனிமே ரிப்ளை இல்லை, அதனால தான் கால் பண்ணேன். கண்டிப்பா போன வருஷம் அப்படிதான் நடந்துச்சுப்பா. அதுக்கு முந்தின வருஷமும் அப்படிதான் நடந்துச்சு. தமிழ்நாடு ஓகே. மெடிக்கல் செலெக்ஷன்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ணது வந்து கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ம் அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா தள்ளி போகுமா ரிசல்ட்னு தெரியாதுல்ல. ம் அதனால தமிழ்நாடும் புரியுது. தள்ளி போகுமான்னு அவங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். தெரியாது, நீங்க ரிசைன் பண்ணுங்க. ஓகே சார், புரியுது. ஓகே, ஐ வில் வெயிட், தட்ஸ் வாட் ஐ கேன் டு. எஸ்பா எஸ். தேங்க்யூ சார், ஆல் தேங்க்யூ. பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ம் நத்திங் A06 லைன்ல இருக்கீங்களா? நத்திங் A063 கண்ணன். அந்த நத்திங் ஃபோன் போல இருக்கு. இருக்கேன் சார். சொல்லுங்கப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தெலுங்கானால போட்டு மென்குல போட்டு எடுத்தோம் சார் சீட்டு. தெலுங்கானால சீட் கிடைச்சிருச்சு. ஆமா சார். வெரி குட். சரிப்பா. அதுல என்ன 2 நாள் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். ஆ அதை எடுத்தா நம்ம தமிழ்நாட்டுல சென்டாக்கோ இல்ல ஆர்டிஆர் டீம்ல ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ தெலுங்கானால பிரைவேட் காலேஜில் சேர்ந்துருக்கீங்களாப்பா மேனேஜ்மெண்ட் கோட்டால? ஆமா ஆமா சார். அங்கே ஃபீஸ் எவ்வளோ? 21 சார்.
ஏன் இங்க கிடைக்காதுன்னு அங்க சேர்ந்தீங்களா எப்படி? இல்லை அந்நியாரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் நமக்கு டீம் லெவலில். ஸோ அந்நியாரம் ரொம்ப சரி ஏதோ ஒன்று கிடைச்சா எடுப்போமே சொல்லி எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். மினிப்போம் என்னமோ அந்த இப்ப தெலுங்கானா வரும்போது. நிறைய பேர் வந்து தெலுங்கானா கம்மி ஃபீஸ் அங்க சேருங்க, கம்மி ஃபீஸ்ல இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க 21 லட்சங்கிறீங்க. அதாவது எம்கியூ வந்து 11 லேக்ஸ் சார். நான் அது கட் ஆஃப் வந்து 400 ப்ளஸ் வேணும். நமக்கு ஓகே வந்து கட் ஆஃப் வந்து கம்மி 200 அந்த அந்த ரேஞ்சு. ஸோ என்ஆர்ஐ கோட்டா தான் கிடைச்சது நமக்கு அதில். ஓகே 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 நவ் அண்டர்ஸ்டுட்பா. ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா சரிப்பா. ம் ம். அது நீங்க எனக்கு அதான் டிசைட் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு ஜாஸ்தி. இப்ப தமிழ்நாட்டுல என்ஆர்ஐ கோட்டா வேனிஷ்டுப்பா, எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கன்வெர்ட் ஆயிரும். இந்த மார்க்குக்கு ஆமாம் சார், உங்களுக்கு தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. ஆமாப்பா, 15 லட்ச ரூபாய் சீட்டுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. ஏன்னா டீம்டுல விட இங்க கம்மிங்கிறதுனால நிறைய பேர் கம்பீட் பண்ணுவாங்க. ஆமாம் சார், அப்போ ஒரு 350 360க்கு மேல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதே டவுட்டா தான் சொல்றோம் நம்ம. கஷ்டம். ம். அதான் சார் சென்டாக்ல எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? சென்டாக் உங்களுக்கு சேம் ஃபீஸ் தானே, இதே 21 லட்சம் தானே பே பண்ற மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஏன் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கோம். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அது ஒன்று. அப்படி சொல்றீங்களா? அது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாதுப்பா, கிடைக்குமா கிடைக்காதுன்னு. ஏன்னா சென்டாக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காம்படிஷன் இருக்கு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆல் இந்தியாவில் டீம்ல ஏதாச்சும் இந்த ஜேஆர் அந்த கடைசி ரவுண்ட் உள்ள காலேஜ் ஏதாவது கிளிக் ஆகுமா சார் இல்லாட்டி அது டீம்டு ஃபீஸ் போனா? ஜாஸ்தி இல்லை, 22 23 வந்துடும்ல ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் சேர்க்காமையே. கூட கூட இங்க அங்க வந்து ஹாஸ்டல் சேர்த்து 24 தான் வருது. அவங்க லம்சமா கட்டினா மொத்தமா 80 கட்டணுங்க போதுங்கிறாங்க. மொத்தமா இப்போ கட்டினா 80 கட்டினா க்ளோஸ், கம்ப்ளீட்டா எ- க்ளோஸ் ஆகுது. எங்க? தெலுங்கானால. அப்புறம் என்ன, அங்கேயே நீங்க கண்டினியூ பண்ணலாம்ல. ஒரே மைண்ட் பிளாக் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர், ஃபுட் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செட் ஆகுமா, அது ஒன்று தான் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க தெலுங்கு ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கலாம், ஈஸி தான். நம்ம நெய்பரிங் ஸ்டேட் தானுங்களே. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஆமா சொல்ல ஆமா, போனா அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கும் போது கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. ஃபீஸ் உங்களுக்கு குறையும் இல்லைங்களா? அப்படியா ஏன்னா சார்? இப்ப நீங்க மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா நீங்க ஓகே நான் உங்களுக்கு ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். மார்க் கம்மியா இருக்கறனால கிடைச்ச சீட்டையும் நீங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு. இன்னொன்னு, இங்க வந்து டீம்டுல போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுல நீங்க ஈஸியா முடிச்சிடலாமே. ஆமா சார், கண்டிப்பா டீம்ல கம்மி தான். நம்ம டீம்லாம் வந்து உங்க ஃபீஸே 26 கேட்குறான், 27ங்கிறாங்க. அதுக்கு மேல ஹாஸ்டல்லாம் சேர்த்து 30 வந்துடுது. அங்க ஹாஸ்டல்லாம் சேர்த்து ஒரு 23 அந்த 23.5 அவ்வளவுதான் சார், அதோட நின்றுக்கிடும். ஆ ஓகே, அப்ப அது உங்களுக்கு பெட்டர் தானுங்களே. அப்ப அதே கண்டினியூ பண்ணலாம் சார். அப்படியா சார்? அதான் எஸ். நல்லது. அது ஆமா, இப்போதைக்கு நம்ம சேஃப் வெளியே சேஃப். வந்து மார்க்கும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால அங்க நீங்க கண்டினியூ பண்றது சேஃப் சார். இங்க வெளியே வந்து டீம்டோ நம்ம வேற தமிழ்நாடோ சென்டாக்கோ எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி தான். கிடைக்குமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ரிஸ்க் தான் கிடைக்கிறது, ரிஸ்க் தான். கஷ்டம் தான். ஆமாங்க சார். ஓகே. பட் அந்த லாங்குவேஜ் தெரியாத இடத்துல வந்து நம்ம அந்த பேஷன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது அதெல்லாம் ஒன்றும் பெரிய சிரமமா இருக்காதுல்ல சார்? அது சின்ன பிள்ளைங்க தான் உங்களுக்கு கத்துக்கலாம். சார், அதுவும் குஜராத்தி ஒரியா அப்படின்னா கஷ்டமா இருக்கும் சார். தெலுங்கு ஈஸியா கத்துக்குவாங்க சார் நம்ம குழந்தைங்க. நம்ம நெய்பரிங் தானே சார், சவுத் இந்தியா தானே, ஈஸியா தான் இருக்கும், கத்துக்கலாம், அது பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே, அதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ அங்கே போய் அங்கே திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்போ ஃபீஸே கட்டி அவனுக்கு வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வெளியே எக்ஸிட் விட மாட்டாங்க. ஃப்ரீயாக 5 வருஷம் ஃபீஸை கட்டி வெளியே போட்டுருவான். அந்த ஆமா இஷ்யூ ஆமா, ஒன்று இருக்குது. தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சாலே உங்களுக்கு ஃபைன்லாம் உண்டுன்றுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், குழந்தை கண்டிப்பா என்ன சார், பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறாங்க, சைனால போய் படிக்கிறாங்க, எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க. அது ரஷ்யா, உங்களுக்கு ஜார்ஜியா, தெலுங்கானா பெல்ஜியம் பரவாயில்லையே. எல்லாம் போறாங்க. ஆ, இல்ல சார், நானும் ஃபர்ஸ்ட் வந்து இருந்த ஸ்பிரிட்ல டெல்லி வரைக்கும் போய் போட்டு வந்தா போய் போட்டு நினைச்சிட்டு தான் இருந்தோம். ம். கடைசியில போய் கிட்ட போய் அட்மிஷன் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 நாள் தெலுங்கு ஹைதராபாத்ல சுத்தி அலையும் போதே சாப்பாடுக்கு தவிச்சு போனோமே. அந்த கேப் டிரைவர்கிட்ட ஆட்டோ கண்ட பேச கஷ்டமாயிடுச்சு. இந்த பிள்ளைங்க எப்படி 5 வருஷம் போகும் வரும், அது சிரமமா இருக்கான்னு இல்ல யோசிச்சுக்கிட்டு சார், இருந்தேன். எனக்கு டைலமாலே இருந்தது. அதெல்லாம் நீங்க டைலமா வேண்டாம். காரணம் என்னன்னா, அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ல ஒரு குழந்தை இருக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்மரா வருவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபீஸ் குறைவு, மார்க்கும் கம்மியா தான் இருக்கு, நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ உங்க பையன்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. தம்பி நீ தெலுங்கானா. ஒண்ணு சார், 2 வருஷம் நாங்க 23லயே +2 முடிச்சிட்டோம். அது போன வருஷமே சேர்ந்துருக்கலாம், நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதை இப்ப ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. அதனால நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அதர் ஸ்டேட் தள்ளி இருக்கோம் அந்த மாதிரிலாம் கவலைப்படாத. நம்ம இல்ல மார்க் அவெல்லாம் கவலைப்படல, அவட்ட கிடைக்கும். நான் சொல்லவே இல்லை. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதை பத்தி. அதான் சார், அதனால அவங்க கண்டினியூ அங்கேயே படிக்கட்டும் சார். நீங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ணாம இருக்கிறது தான் சேஃப்ங்க. ஈவன் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி இந்த மார்க்கு கிடைக்கிறது சிரமம்.
ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும்போது கட் ஆஃப் தேர்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. குறையாது. குறைய வாய்ப்பு இல்லை. ஓ, இதுவே நான் தெலுங்கானாவோட போட்டிருக்க மாட்டேன். செகண்ட் ரவுண்ட்ல நம்ம எதிர்பார்த்தோம் எப்படியும் வந்துரும்னு சொல்லிட்டு வரலன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்துச்சு. மறுநாள் காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு, அடிச்சு விட்டா வந்துருச்சு. ஓகே ஸோ ஓகே அந்த வேகத்துல போய் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணப்போ டைலமாவே இருக்கு. நம்ம அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்களா, நம்ம 2 நாள் அங்கே சுற்றி சுற்றி வந்தோமே, ஃபுட் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லையே, அந்த ஒரு சின்ன தாட் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல சார், ஓகே இப்போ சார். நீங்க சொல்ற மாதிரி எங்க ரிலேட்டிவ்ல கூட ஒரு பையன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. பிஜி வந்து சரி ஒரு சார். 3 வருஷம் 4 வருஷம் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கவே இல்லை. 4வது வருஷம் சரி சார். பிஜி வந்து ஜார்க்கண்ட்ல கிடைச்சது. எனக்கு எங்கனாலும் நான் போறேன்ட்டு ஓடிட்டான். ஏன்னா அந்த 4 வருஷம் கிடைக்கலங்கிற வழியில, அது எந்த லாங்குவேஜ் எந்த ஊர் எதுவா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா ஆல் இந்தியா கோட்டால ஜார்க்கண்ட் எனக்கு கிடைச்சிருச்சா நான் போறேன், எனக்கு பிடிச்ச பிரான்ச் இருக்கு அப்படின்னு போய் அங்க இப்போ முடிக்க போறாங்க. அப்போ நமக்கு வந்து ஓ, ஓகே எங்க இருந்தாலும் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும் நம்ம மனசு வச்சா. ஓகே. நாங்க அதே பிரச்சனை சார் எங்களுக்கு. நாங்க 2 வருஷம் போன வருஷமே போயிருக்கணும். போன வருஷம் வந்து இதே மாதிரி டீம் தான் கிடைச்சிருக்கோம். சரி, அப்ப இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா ஏதாவது கிடைக்குன்னு எய்ம் பண்ணோம். மார்க் டவுன் ஆனதால எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது. அது ஒண்ணும் சரி, இல்லை சார், கிடைச்சதையா போய் ஜாயின் பண்ணி எல்லாம் நல்லதுக்கு. கிடைச்சதை போய் ஜாயின் பண்ண. எஸ் சார், எஸ் அப்படியா சார்? சரி, எஸ். போய் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நோ சென்டாக்கு, நோ டீம்டு, நோ தமிழ்நாடு, இதையும் யோசிக்க கூடாது. நம்ம அந்த ஆமா யோசிக்கிற சார். இடத்துல நம்ம இல்லை. நீங்க அங்க ஃபீஸும் கரெக்ட். கம்மின்னு சொல்றீங்க, அதனால நீங்க அங்கேயே கண்டினியூ பண்றது தான் சேஃப். வெளியே வந்து இன்னும் ரிஸ்க் எடுக்க ரொம்ப ரிஸ்க், லைஃப் ரிஸ்க் ஆயிடும். ரொம்ப திருப்பி ரிஸ்க் இன்னொரு வருஷம் ஆயிடும் ரிஸ்க் சார். ஆயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வந்துருச்சு. இனிமே அடுத்தடுத்த ரவுண்டுக்கு சீட் வந்து ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். ஆனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம மீட்டிங்லேயே பாருங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு இதுல இருந்து நீங்க 100 டைம்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து காம்படிஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஒவ்வொரு எம்பிபிஎஸ் கண்டிப்பா. சீட்டுக்குமே. அது டீம்டு யூனிவர்சிட்டியோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ, அல்லது கவர்மெண்ட் கோட்டாவோ, எதுவாக இருந்தாலும் சரி, கிடைக்குமா அப்படின்னு கடைசி ரவுண்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில நமக்கு வந்து இங்க கண்டினியூ பண்றது உங்களுக்கு சேஃப். நம்மளோட ஒருத்தன் ஒரு மார்க் கூட வச்சிருந்தா நம்மள வந்து அவன் ஊதி தள்ளிட்டு போயிடுவான். ஒரு மார்க் கூட இருந்தா கூட போதும், நம்மள ஊதி தள்ளிட்டு அவன் போயிடலாம். மார்க் கூட வேணாம், உங்க மார்க்லயே உங்களுக்கு முன்னாடி ரேங்க்ல நிறைய பேர் இருப்பாங்க, சேம் மார்க் ரேங்க்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஒரே நம்ம ரேங்க்ல 1000 கொடுப்பாங்க. ஆ ஆமா, ஆமா சார், அதுதான் இப்ப பிரச்சனையே. எங்களுக்கு மார்க் கம்மி தான் சார், 178 தான் இருக்கு. ஸோ அதான் நான் ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் தான். இப்ப நீங்க இதை ரிலீவ் ஆகி வந்தீங்க அப்படின்னா அடுத்த சீட்டு கிடைச்சு போறது வந்து ஹைலி ரிஸ்க் சார். பாண்டிச்சேரியோ, தமிழ்நாடோ, ஆல் இந்தியாவோ எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். எங்கனாலும் ரிஸ்க் தான். இப்ப நம்ம மீட்டிங்லயே சென்டாக் புதுச்சேரிக்கு 300 மார்க்குக்கு மேல எடுத்துட்டு 250க்கு மேல எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க மினிமம் 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அங்க இருக்கிற நாங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சீட் வந்து பிம்ஸ் 56 சீட்டும், வெங்கடேஸ்வர 114 சீட்டும் இருக்கு. அது மொத்தமே ஒரு 160 சீட்ஸ் தான் இன் டோட்டல். ஆனா ஆமா முட்டி மோதுவா 5000 முட்டி மோதுவானுங்க அதுக்கு. ஆமா ஓஹோ, ஆமா ஆமா. ஓஹோ. நம்ம வேணா ஒரே ஆப்ஷன் டீம்ல என்ஆர்ஐ போனா கிடைக்கலாம். அது ஃபீஸ்லாம் அதுவும் விசாரிச்சோம் சார். 1.6 1.7ங்கிறாங்க. அதை கேட்கும்போது தலை சுத்துச்சு. ஆமா உடனே தான் போய் தெலுங்கானால அட்மிஷன் போட்டு வந்தோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இது மொத்தத்துல ஒண்ணுக்குள்ள நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே குழந்தைங்களுக்கு சார். அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிப்பாங்க சார். அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு சார். 3 மாசம் ஆனுச்சுன்னா அந்த இடத்துல உங்களை கூட்டு போய் சுத்தி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தெளிவாயிடுவாங்க. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அட்வைஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ் நானும் யோசிச்சுக்கிட்டு எனக்கு 4 நாள் என்ன மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தது. சரி, எஸ். ஃப்ரீ எக்ஸிட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, இன்னைக்கு தெலுங்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துருக்கானுங்க. ஆ நாளைக்கு எம்கியூ ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்தாங்கன்னா இப்போ எடுத்துருவோமா வேண்டாமா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்க இல்ல சொல்றத சார், பார்த்தா எடுக்காம என்னன்னா பல பல கண்டினியூ கஷ்டம் 5 வருஷம் பண்ணுங்க அப்படி ஓட்ட சார். வேண்டியது. ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆ தேங்க்யூ எஸ். சார், ரொம்ப குட் நைட் தேங்க்ஸ். சார், குட் நைட் சார். எஸ். ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களாப்பா? ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களா? ஜீவேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். நம்ம ஜிவிஎஸோட பேரண்ட்ஸ் சார். எஸ் மேடம். தம்பிக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல எம்எம்சி கிடைச்சிருக்கு சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். வந்து வெல்கம். எஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு வந்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம் கேட்கறதுக்கு. தம்பியை நல்லா படிக்க சொல்லுங்க. பிஜி கரண்ட் இயர்ல ஓகே போகணும். அந்த 5.5 ஓகே வருஷம் ஓகே சார். எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜி போயிடணும். இப்போ எப்படி வந்து ஒரு மெரிட்ல ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல
டாப் 10 மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியாவில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அவங்க இந்த டஃப் பேப்பரில் மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்பிரிட்டு